ஸ்பீக்கர் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் தமிழக பாஜகவின் அணிகளின் மாநில இணை அமைப்பாளர் திரு நாச்சியப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்தி, சொல்லுங்க. அண்ணாமலை வர்சஸ் இப்ப மும்பை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ராஜ் தாக்கரே அவர்களும் ஆதித்யா தாக்கரே அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் மேல பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. முடிஞ்சா மும்பைக்கு வந்து பாரு அப்படிங்கிற ஒரு மிரட்டல் தோனியில வேற சொல்லியிருக்காங்க ராஜ் தாக்கரே. இவரு நம்ம ஆதித்யா தாக்கரே அவர்கள் சொன்னாரு, அண்ணாமலை அவர்கள் வந்து டெபாசிட் கூட வாங்குற தகுதி இல்லாதவர், அவர்லாம் அவுட் ஆஃப் ஃபார்ம், அவரை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது? ஏன் இந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் மேல ஆதித்யா தாக்கரே அவர்களும் ராஜ் தாக்கரே அவர்களும் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க, கோவப்படுறாங்க? இது நான் 2 மாதிரி பாக்குறேன். ஒண்ணு வந்து என்ன சொல்லுவாங்க வந்து பிஜேபியில இங்க என்ன தலைவர்கள் இருக்காங்க, இங்க யார் இருக்கா, பேன் இந்தியா போய் பண்றதுக்கு ஒரு தலைவர் இருக்காங்களா, என்ன ஏதுங்கிறதுலாம் பேசல. நம்ம சவுத் அவ்வளவு பெருசா வந்து ஒரு இங்க இருக்க ஒரு தலைவர்களை போய் நார்த்ல பெரிய லெவல்ல கேம்பெயின் அது இதுன்னு அந்த வகையில பார்க்கல. அண்ணாமலை அண்ணா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேரளால போனாங்க, அப்புறம் கோவா போனாங்க, அப்புறம் ஒடிசா போனாங்க, இப்ப மகாராஷ்டிரா போறாங்க. எல்லா இடத்துலயும் மக்கள் கிட்ட வரவேற்பு இருக்கு, மக்கள் கூப்பிடுறாங்க. அவரை வந்து ஒரு இந்திய அளவுல ஒரு பெரிய அவங்களுக்கு பிடிச்ச ஒரு லீடரா பாக்குறத நான் பாக்குறேன். ஒண்ணு. 2வது இது மக்கள் பாக்குறது ஒண்ணு விடுங்க. அங்க இருக்க தலைவர்களே, அந்தந்த ஊர்ல இருக்க தலைவர்களே வந்து பயப்படுறாங்க. இவர் வந்தாருன்னா இவருக்கு வந்து இவ்வளவு கூட்டம் வருது, இவ்வளவு பாக்குறாங்க. இவர் சொல்றத மக்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்கங்கிற ஒரு விஷயம் வந்து அவருக்கு பெரிய பயத்தை ஏற்படுத்திருச்சு. அதாவது தமிழர்கள் கணிசமா இருக்க இடத்துக்கு போன இடத்துல தமிழர்கள் வருவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிச்சோன்னே இவங்களோட பேச்சு எடுபடுதுங்கல வந்து உடனே இப்ப இதுக்கு என்ன பண்றது? ஏதாவது ஒரு கவுண்டர் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணதுதான். நான் கேட்கிறேங்க, இந்த பால் தாக்கரே இருக்கட்டும், உத்தவ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரே அந்த ஃபேமிலியே வாரிசு அரசியலுக்கு பெயர் போனது. இந்த இந்தி கூட்டணியில இருக்க அத்தனை கட்சிகளும் திமுகவை எடுங்க வாரிசு அரசியல், இவங்களை எடுங்க வாரிசு அரசியல். இந்த வாரிசு அரசியல்ல இந்த ஆதித்யா தாக்கரே இதை பேசுறாரு. நீங்க அந்த தாக்கரேங்கிற ஒரு வேர்டு அதுல இருந்து தூக்கிருங்க. அவரும் 0 தானே. அவர் என்னத்த பேசுறது? அவங்களுக்கும் அங்க ஒண்ணும் கிடையாது. அவங்களும் ஏதோ ஒரு இதை வச்சு அவங்க அப்பா பேரை வச்சாவது அவன் பொழைக்கிறான். அங்க பால் தாக்கரேயோட பேரை வச்சாவது பையன் பேரெல்லாம் பொழைக்கிறான். இங்க வந்து அப்பா பேரை வச்சு இவங்க பொழைக்கல. ஆனா குடும்ப ஆட்சி நடக்குது. நான் கேட்கிறேங்க, இங்க திமுக அப்படியே உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு சொல்றேன். திமுகல பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? திராவிட மாடல். ஏன் சொல்லுங்க, கலைஞர் ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? கலைஞர் ஆட்சின்னு சொன்னா மக்களுக்கு 2006ல இருந்து 11 வரை இவங்க பண்ண அட்டூழியங்கள், அராஜகங்கள், அடாவடித்தனம், கரண்ட் இல்ல, கட்ட பஞ்சாயத்து, மணல் கொள்ளை, இதுதான் மக்களுக்கு ஞாபகம் வரும்னு தெளிவா வந்து ஒரு பேர் வந்து கலைஞர் ஆட்சின்னு ஏன் சொல்லணும்? தைரியம்னா சொல்ல சொல்லுங்க. காங்கிரஸ் சொல்லுது காமராஜர் ஆட்சின்றாங்க. அவங்களும் இல்லாத கட்சியே சொல்லல. அட்ரஸே இல்லாத ஒரு கட்சியே ஒரு தலைவர் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கேல, நீ ஆட்சி பண்ற, நீ ஏன் எங்க அப்பா மாதிரி நான் ஆட்சியை கொண்டு வருவேன்னு சொல்ல வேண்டியதான். ஏன் இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி இப்ப ரொம்ப அப்படியே பயங்கரமா பண்ணோம், மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்றாங்களே, இதை நாங்க திருப்பி கொண்டு வருவோம்னு அவங்க சொல்ல. நாங்க திராவிட மாடல், மக்களுக்கு புரியாத ஒரு வார்த்தையை போட வேண்டியது. ஏன்னா அதுல எந்த கேரக்டருமே இல்லை பாருங்க. அவங்க எந்த ஒரு தலைவர்களோடய அதை அசோசியேட் பண்ணல பாருங்க. சும்மா திராவிட மாடல்னு பொத்தாம் பொதுவா ஒண்ணு சொல்லிடுறது. நாளைக்கு இது மிஸ்டேக் ஆச்சுன்னா நாளைக்கு இன்னொரு மாடல் போயிடுவாங்க. அவங்க மாடல் மாடலா போவாங்களே ஒழிய இதேதான் அங்கேயும் நடக்குது. அவருக்கு வந்து செம பயங்க வந்து இந்த மாதிரி வந்து பிஜேபியில அவங்க எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இங்க இதை பண்ணுவாரு அப்படின்னு. அந்த குடும்ப அரசியல்ல பயம் இருக்குமா இருக்காதா சொல்லுங்க? சும்மாவே அங்க அட்ரஸ் இல்லாம போயிட்டு இருக்காங்க. அவங்க வர வர வந்து அந்த கட்சி வந்து அப்படியே தேஞ்சுக்கிட்டே வருது. அதுல இந்த மாதிரி இன்னும் சுத்தமா ஒண்ணுமே இல்லாம ஆயிரும். பேருக்கு கட்சி அப்புறம் சின்னம் இருக்கா இல்லையாங்கிற லெவல்ல போயிருவோம்னு பயத்துல அவங்க சொல்றாங்க. இதை நம்ம ஒன்றும் பெருசா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, இந்த இந்தி கூட்டணியில இருக்கவங்க எல்லாமே அராஜகத்துக்கு பெயர் போனவர்கள். இங்க இருக்க அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கட்டும், சேகர் பாபு அராஜகமா பேசுறது, அடாவடியா பேசுறது, எல்லாரையும் திட்டுறது, ரவுடிசம் தான் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இது. இவங்க என்ன நினைக்கிறாங்க? திமுக பக்கம் வந்தனால குறிப்பா சேகர்பாபு அவர்களை பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு. நீங்க சொன்னீங்க இங்க ஸ்டாலின் ஆட்சி அவர்கள் சொல்ல முடியுமான்னு. புதுக்கோட்டைக்கு அவங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போன அப்புறம் திண்டுக்கல்ல முதல்வர் அவர்கள் சொல்றாரு, அவதூறு ஷா, அவருக்கு தெரியுமா இங்க நம்ம வந்து எவ்வளவு விஷயங்கள் மக்களுக்காக பண்றோம்னு. குறிப்பா அமித்ஷா அவர்கள் சொன்ன இதுக்கு வந்து என்னன்னா,
இங்க வந்து இந்து விரோத ஆட்சி நடக்குது, இந்துக்களோட கோரிக்கை எதுவுமே இங்க நடைபெறவில்லை அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொன்னதுக்கு ஹெச்ஆர்என்சிய நான் வாரத்துக்கு 2 தடவை சந்திக்கிறேன், அந்த அளவுக்கு எத்தனை 44,000 கோவில்களுக்கு மேல நம்ம குடமுழுக்கு வேற பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு இதுதான் அவதூறு ஷா, திருப்பரங்குன்றம் விஷயத்தை வச்சு இவங்க வந்து இங்க ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்க பார்க்கறாங்கன்னா மக்களுக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட ஆட்சி, குறிப்பா இந்துக்களுக்கு தெரியும் சொல்லிட்டு பதிலடி கொடுத்திருக்காரு முதல்வர் அவர்கள். ஏங்க அவர் வந்து ஒரு ஏன்னா அவங்க வந்து இந்த எதிரே முனையா பேசணுங்கிறதுனால இந்த அவதூறு ஷா அந்த ஷா அந்த ஷான்னு நான் கேட்குறேங்க. இதே போன எலெக்ஷன்ல என்ன பண்ணாங்க, மோடிஜி அவர்களை வந்து என்னென்னலாம் பேசினாங்க, இந்த வருஷம் ஏன் பேசல, இந்த எலெக்ஷன் டைம்ல ஏங்க அவங்க பேசல, மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி எல்லாரையும் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. நம்ம வந்து இவங்க நினைக்கிற மாதிரி இது வந்து ஒரு வட இந்திய கட்சி, இது வந்து நம்ம தமிழுக்கு விரோதமான கட்சி, அந்த நேரட்டிவ் எதுவுமே எடுபடலைங்க. இவங்களுக்கு எதுவுமே எடுபடல. இவங்க நான் சொல்றேன் இந்து விரோத ஆட்சி தான் நடக்குது. இப்ப திருப்பியும் ஒரு தீர்ப்பு கொடுத்தோன்னே விட வேண்டியதானே. நீங்க அதே இஸ்லாமியர்களுக்கு 50 பேர் போலான்னு அவங்க சொன்னாங்க கோர்ட்ல. இவங்க அதை எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்கன்னா 50 பேரா போலாமா. அப்ப அங்க இருக்க 5000 பேரையும் அனுப்புறதுக்கு வழி பண்ணி பேட்சா 50 பேரா அனுப்பிச்சவங்க 10 பேர் போய் தீபத்தூண்ல விளக்கேற்றலான்னு சொன்னதை உன்னால வந்து அதுக்கு சரியான பாதுகாப்பு கொடுத்து அந்த 10 பேரை நீனே போ ஒரு 5000 போலீஸ் மேல ஏத்தி விடு, படியெல்லாம் போலீஸ் நிக்க வை, அந்த 10 பேரை போய் ஏத்துறதுக்கு அப்போ உனக்கு என்ன அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ், மைனாரிட்டி பாலிடிக்ஸ், இதை வச்சு ஏதாவது ஒன்று உருட்டுவோம் அப்படின்னு பாக்குறீங்க. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, இவர் வந்து வாரம் 2 மீட்டிங் போடுறாரு, போட்டுதாங்க ஆகணும். மொத்தம் 44,000 கோயில் இருக்கு. எவ்வளவு கோயில் இன்னும் திருட வேண்டியது இருக்கு, இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் இருக்குல்ல. முக்காவாசி கோயில்ல சுத்தமா முட்டையடிச்சாச்சு. பேலன்ஸ் இருக்க கோயில்ல திருடணும்ல, இன்னும் இருக்க 2 மாசத்துல திருடுறதுக்கு நீங்க வாரத்துக்கு 2 தடவை மீட்டிங் போட்டாதானங்க திருட முடியும். மொத்தமா எப்படி திருட முடியும்? இன்னும் கணக்கு இப்பதான் எடுத்திருக்காங்க. இன்னும் எவ்வளவு கோயில்ல காசு எடுக்கிறது, எங்க போறது, என்ன பண்றது, எல்லாம் திருட்டு வேலைங்க. அவ்வளவும் திருட்டு, ஒண்ணுமே நியாயம் கிடையாது. ஒரு கோயில்ல விளக்கு போடுறதுக்கு எங்கேயாவது 5 கோடி ரூபாய் செலவு பண்ணுவீங்களாங்க சொல்லுங்க. கோபுரத்தோட விளக்கு போடுறதுக்கு கோபுரமே கட்டலாம், கோயிலே கட்டலாம் அத்தனை கோடியில. ஆனா விளக்கு போடுவதற்கு 5 கோடி ரூபாய். இருக்க பணத்தை எடுக்கிறதுக்கு என்ன வேலை வேணாலும் இவங்க செய்வாங்க. இன்னொன்னு நான் கேக்குறேங்க, இப்ப காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில்ல வந்து 2.5 கிலோ தங்கத்தை வச்சு அவங்க இது பண்ணோம்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அதை ஐஐடி மெட்ராஸ் வந்து அதை ஆடிட் பண்ணாங்க. அதுல ஒரு துளி தங்கம் கூட இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது என்னங்க ஹெச்ஆர்என்சி? அதை பத்தி பேசு நீ. அதுல தங்கம் இருந்துச்சு, இல்ல தங்கம் அடியில இருக்கு, உள்ள இருக்கு, அதெல்லாம் அப்படி கலந்துருக்கு. நீ அவங்களோட சொல்லு. நீ சொல்ற 2.5 கிலோ தங்கம் போட்டிருக்கு, அதாவது 312 சவரன் போட்டிருக்கோம், அதுல நகை போட்டிருக்கோம், தங்கம் கோல்டு போட்டிருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதை சர்வே பண்ணி அதை சயின்டிபிக்கா லேப்ல டெஸ்ட் பண்ண ஐஐடி மெட்ராஸ் சொல்றாங்க அதுல வந்து ஒரு துளி கூட தங்கம் இல்லைன்னு. இதை கவுண்டர் பண்ணு நீ. ஹெச்ஆர்என்சி நீ தானே மேனேஜ் பண்ற, நீ தானே எடுத்து கொடுத்த, நீ தானே வாங்கின அந்த தங்கத்தை. அப்ப இருக்க காசெல்லாம் அடிக்கிறதுக்கு நீ வழி பண்ணல. அப்புறம் நீ வாரத்துக்கு 2 தடவை பத்தாது. நீங்க வந்து மீடியாலாம் அடுத்த தடவை அவர்கிட்ட போய் பேசல சொல்லுங்க. டெய்லி மீட்டிங் போட்டாதான் மத்த கோயில சுரண்ட முடியும். இன்னும் இருக்கிறது கொஞ்ச நாள் தானே. மக்களுக்கு நல்லா புரியுதுங்க யாரு வந்து பக்திக்கும் பக்தருக்கும் கூட இருக்கான்னு சொல்லிட்டு. ஒரு தேர் இழுக்கிறது, நீங்க தேர் இழுக்கிறதுக்கு இவர் போறாரு. எங்கேயாவது ஒரு தரமான ஒரு பேச்சு பேசினாங்களா சொல்லுங்க. பக்தர்கள் வந்து அவ்வளவு நேரம் நீங்க காக்க வச்சீங்க, போய் தேர் இழுக்கிறீங்க கன்னியாகுமரியில சுசீந்திரம் கோயில்ல. அங்க என்ன உங்களுக்கு அவ்வளவு சவுண்டு, அங்க போய் திட்டுறது. அவர் வந்து ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் இல்ல, அவர் எந்த அமைச்சருக்குமே லாயக்கு இல்லாத ஆளு. அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, அவர் தொகுதியில நம்ம நல்லா கணக்கு பண்ணி வச்சிருக்கோம், காசு கொடுத்து வச்சிருக்கோம், நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம வந்துருவோம். இந்த ஃபர்ஸ்ட் லைன், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை சாட்டிஸ்ஃபை பண்ணி இவங்க கூடவே ஜாலரா அடிச்சோம்னா திருப்பி நமக்கு அமைச்சர் கொடுப்பாங்க, நம்ம அராஜகமா இருந்து பண்ணலான்னு பாக்குறாரு. அது நடக்கவே நடக்காது. மக்களுக்கு தான் எல்லாம் புரிஞ்சிருக்கேங்க. அவ்வளவு பேரும் திட்டுறான். ஒரு பக்தர்கள் ஒரு கடவுள் பேரை சொல்றதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? அதை கூட உன் காதுல கேட்க முடியாத அளவுக்கு நீ ஒரு அறநிலையத்துறை அமைச்சரா? இதேதான் அத்தனை அமைச்சர்களும் கோஷம் போட்டாங்க. அங்க இருக்கிற அம்மனுக்கும் பாரத் மாதா விஜய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து வந்து விளக்கம் கொடுக்கப்படுது. ஏங்க வேற யாரும் பெரியார் வாழ்கன்னு அங்க சொல்லல இல்லைங்க, இல்ல வேற கட்சி தலைவர்களை பத்தி அங்க பேசல இல்லைங்க. அது என்னங்க இந்த நாட்டை பத்தி ஒரு வார்த்தை சொன்னதுல உனக்கு என்னங்க? நீ ஏன் அந்த கோஷத்தை வந்து பிஜேபியோட லிங்க் பண்ற? நம்ம என்ன சொல்றோம், பாரத் மாதா கி ஜெய்னா அதோட அர்த்தம் என்ன? நம்ம நாடு வாழ்கன்னு சொல்றோம். அப்ப நீ என்ன வேற கண்ட்ரியா நீ? இவங்களுக்கு வந்து பிரிவினைவாதம் தாங்க இந்த திமுகவுக்கும் இவங்களோட இந்தி கூட்டணியில இருக்க அத்தனை கட்சிக்கும் வந்து. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வட இந்தியர்கள் இவனை துரத்துனாங்க. இப்ப வட இந்தியால இருக்க தாக்கரே கும்பல் என்ன பண்ணுது, பால் தாக்கரே அந்த கட்சி சிவசேனா, அங்க இருந்து தமிழர்கள்னு அவனை இங்க சேஸ் பண்றதுக்கு வழி பண்றது. சோ இந்த மாதிரி பிரிச்சு விடுறது, திருப்பி கன்ஃபியூஷன் பண்றது.
இவங்களுக்கு வேற எந்த அரசு இன்னைக்கு வந்துங்க அவங்க பல நேரேட்டிவ் செட் பண்ணி பார்த்துட்டாங்க. தமிழ தூக்கி பிடிச்சா வர முடியுமா? முடியாது. ஏன்னா அதோட நம்மள பாரத பிரதமர் எங்க போனாலும் தமிழ நிறுத்துறாரு. தமிழுக்கு அவ்வளோ செய்றாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, காசி தமிழ் சங்கமத்துல கூட தமிழ் கற்கலாம்ங்கிறது தான் இந்த தீமே. அத்தனை 1000 மக்கள் வந்து யுபில தமிழ் கத்துக்கிட்டாங்க. இங்கேருந்து போய் சொல்லிக் குடுக்க 2000 பேர் போனாங்க. ஸோ இதெல்லாம் சைலன்ட்டா நடக்கிறது. இதெல்லாம் யாருக்குமே தெரியல வந்து. ஆனா தமிழை தூக்கி பிடிப்பது மோடியின் அரசு தான் நான் சொல்லுவேன். இவங்க அதனால அந்த நேரேட்டிவ் போயிடுச்சு. முன்னால இலங்கை தமிழர்ன்னு வச்சு கொஞ்ச நாள் சுத்துனாங்க. அது இல்ல. இப்போ வந்து என்னத்த சொல்லி ஓட்ட வாங்குறதுன்னு புரியாம, ஏன்னா இவங்க கஞ்சா அடிச்சுட்டு எல்லாம் வந்து ஓட்டு போடுவான்னு நெனைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. எங்க திரும்பினாலும் வந்து ட்ரக்ஸ் தான். எங்க திரும்பினாலும் போதைப் பொருள் புழக்கம் தான். அத கட்டுப்படுத்துறதுக்கு துப்பில்லாத ஒரு அரசு வந்து, நாங்கள் அந்த இந்த வெட்டி பேச்சு என்னதுக்குன்னு நான் கேட்கிறேன். வெட்டி பேச்சு என்னதுக்கு? மக்களுக்கு எது நல்லதோ அத செஞ்சுட்டு போ வேண்டியது தானே! அத செய்யலையே! சும்மா திட்டங்களுக்கு பேர் மட்டும் ரொம்ப விவரமா இருக்கும். இவர் இந்த இல்ல நீங்க இப்ப தமிழ் பத்தி பேசுறதுனால இன்னொரு கேள்வி. உங்க முன்னாள் தலைவர், மாநில தலைவரா இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, "பராசக்தி படத்துக்கு வாழ்த்துக்கள்" அப்படிங்கிறாரு. இன்று அந்த ஜனநாயகம் படம் வரல. அத பத்தியும் ஒரு கேள்வி இருக்கு. பட் பராசக்தி ஆமா. படத்துக்கு ஏங்க வாழ்த்துக்கள். அதாவது காங்கிரஸோட உண்மையான முகத்தை வந்து காமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற படத்துக்கு சப்போர்ட்டா பேசுறாரு. இன்னொரு வார்த்தை போயி ஸ்டாலின் அவர்களோட ரிவ்யூக்கு நான் வெயிட் பண்றேங்கிறாரு. இது ஒரு கிண்டல் தோனியா இல்லையா? இல்ல கண்டிப்பா அதுங்க ஏங்க நீங்க 2 படம் வருதுன்னு நிருபர் கேட்குறாங்க. அந்த படம் ஏன் வரலன்றாங்க. நான் வந்து வந்த படத்துக்கு வாழ்த்து சொல்றேன்னு இவங்க சொல்றாங்க. அவ்வளோதான். இத நீங்க அப்படிதான் பார்க்கணும். அதனால நீங்க இதுல வந்து ஒண்ணும் தப்பா நம்ம இன்டர்பிரட் பண்றதுக்குலாம் இங்க ஒண்ணும் வாய்ப்பே கிடையாது. 2 படம் வர வேண்டியது, 1 படம் வந்துருச்சு. ஏன் விஜய் படம் வரலன்னு கேட்கறதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க. வந்த படத்துக்கு நாங்க வாழ்த்து சொல்றோம். அவ்வளோதான். நீங்க இப்படிதான் அத பார்க்கணுமே ஒழிய, அத போய் பிரிச்சு ஏன் ஆனா இவன் இப்படி காங்கிரஸ் இந்த ஹிந்தி திணிப்பு வந்து காங்கிரஸ் தான் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிச்ச பராசக்திக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாரு. அதற்கு எதிர்வினையா வந்து காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு, அண்ணாமலை அவர்கள் வந்து அவரோட கட்சிக்கு ஒழுங்கா விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு செல்வ பெருந்தகை அப்படின்னு அவர்கள் யார் சொல்றாரு. சொல்றா? யார் சொல்றா விசுவாசமா இருக்கணும்னு? செல்வ பெருந்தகை அவர்கள். அதாவது ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. அன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து கருணாநிதி திமுகவுக்கு எதிர் கட்சி வந்து. அதனால அது அவங்கள திட்டுனாங்க. இப்பவும் அதிலேயே அத திட்டுவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா அந்த படத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. அன்னைக்கு பராசக்தி படத்துல பார்த்தீங்கன்னா, முக்காவாசியான டயலாக்ஸ் வந்து எல்லாம் அகைன்ஸ்ட் காங்கிரஸ் அப்படிதான் இருந்தது. திராவிட கொள்கை அது இதுன்னு. இன்னைக்கு பாருங்களேன், ஒரு புக் ஒண்ணு ரிலீஸ் பண்ணி நம்ம ஆளுங்க ஒரு பெரியார்ன்னு ஒரு புக் போட்டா, அதுக்கு போய் ஸ்டிக்கர் ஒட்டுறான். அந்த அசோசியேஷன கையில வச்சுக்கிட்டு. அப்ப இந்த அரசாங்கம் எவ்வளவு அராஜகமா நடக்குது பாருங்க. இவங்க கருத்து சுதந்திரத்த பத்தி பேசுறாங்க. எங்களுடைய இளைஞர் அணி தலைவர் அந்த டிபேட்ல அங்க போய் கலாட்டா. அதாவது உண்மையை யாராவது மக்களுக்கு கொண்டு போய் ஏன்னா மீடியா ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். மீடியா வழியா எதுவுமே போறதுக்கான வாய்ப்பு இல்ல. இவனுங்க ஏதாவது இந்த மாரி சோசியல் மீடியா அங்கங்க பேசிட்டு இருந்தான்னா, அவன எப்படிலாம் போட்டு முடக்குறதுங்கிறது தான் இவங்களுடைய பிரதான வேலை இப்ப. இந்த 2 மாசத்துக்கு இது வந்து பவர்ஃபுல்லா பண்ணுவாங்க. எங்களுக்கும் தெரியும் அது. ஏன்னா இது வந்து நீங்க ஒண்ணும்லாம் செய்ய முடியாது. மக்கள் வந்து அவங்களுக்கான முன்னால இவங்க திணிக்கிறத பார்த்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு தேவை என்னன்னு தெரியுது. அந்த இன்ஃபர்மேஷன மட்டும் போய் சோசியல் மீடியால பார்க்குறாங்க. அதனால நீங்க இவங்க வந்து என்னதான் தலைகீழா குட்டிக்கரணம் அடிச்சாலும் வாய்ப்பே இல்ல. கூட்டணி அங்க வந்து ஒரு பெரிய சலசலப்பு போகுது. ஆட்சியில பங்குன்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கும், திமுகவுக்கும். உங்க சைடுல இன்னைக்கு பாமகலேருந்து திரு அன்புமணி அவர்கள் உங்க கூட்டணியில சேர்ந்திருக்காங்க. இன்னும் ஒரு புதிய கட்சி இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் வேற சொல்றாரு. யாரு வர வாய்ப்பு இருக்கு? விஜய் அவர்களோட ஜனநாயகம் படம் வேற பிரச்சனையா இருக்கு. ஒருவேளை தாவேக்காவா? அதாவது எனக்கு யார் வராங்கங்கிறது தெரியல. ஆனா வர்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. யார் வராங்கன்னு தெரியல. இன்னும் கூட்டணி எந்த கூட்டணியுமே இல்லாத கட்சி எத்தன கட்சிகள் இருக்குங்க? நீங்க சொல்லுங்க. திமுக கூட்டணி நாங்க அதே ஆளுங்க வச்சிருக்கோம். இன்டாக்ட்டா இருக்கோங்கிறாங்க. அதிலயே காங்கிரஸ் பிரச்சனைங்க. அவங்க இன்னைக்கா நாளைக்கான்னு அவங்கள பாதுகாக்கிறதுக்கே அவங்க பதட்டத்துல இருக்காங்க திமுக. அந்த கூட்டணியில. இந்த 2 கூட்டணியிலும் இல்லாம இன்னும் எவ்வளவு கட்சிகள் இருக்கு? அது யார் பக்கம் வேணாலும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன் நம்ம இவங்களோட கட்சி இருக்கு. அது என்ன? இவங்க விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி தேமுதிக இருக்கு. இருக்காங்க. தேமுதிக அ இருக்கு. தேமுதிக இருக்கு. அது மாரி நெறைய கட்சிகள் இருக்காங்க. இன்னும் யாரோட வேணாலும் கூட்டணி சேர்றதுக்கு. அதனால நீங்க வந்து ஏன் இவங்க தாவேக்கா வருவாங்களா? அவங்க வருவாங்களான்னு நீங்க எல்லாருமே வந்து அவங்கள ரொம்ப பெருசா ஊதி, பெருசாக்கி அவங்க கூட்டணி வந்தா தான் ஜெயிக்குங்கிற மாரி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அவங்கவங்களுக்கு தெரியும்ல. இப்ப நமக்கு எப்படி அவங்க வந்தா பலம்னு நம்ம நெனைச்சோமோ, அதே மாரி அவங்களும் அவங்க நெனைப்பாங்கல்ல. அது மாரி ஒவ்வொரு கட்சிகளும் இந்த கூட்டணியில இந்த கட்சி வந்தா
பலமா, பலவீனமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால வந்து இதுக்கு பின்னால் நம்ம போய் சுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் நோக்கம் ஒண்ணு தானே. இந்த ஆட்சிய மாற்றணும்னு அவங்களே தானே சொல்றாங்க. தாவேகா ஒண்ணும் வித்தியாசமா சொல்லலையே. திமுகவோட ஆட்சிய தூக்கி எறியணுங்கிறத ஆட்சியை அவங்களும் மாற்ற சொல்றாங்க. முடியுமா? இவ்வளவு நாள் வந்து பார்த்திருப்போம். நேற்று வரையும் வந்து 150 நாளுக்கு மேல போராடின தூய்மை பணியாளர்கள் போராட்டத்த முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ரூ. 3000 பொங்கல் பரிச வேற குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களோட தேர்தல போராட்டமா இருந்தது எல்லாத்தையுமே இப்ப வந்து ஒவ்வொன்னா வந்து முடிச்சுட்டே வராங்க. தீர்வு காணுட்டே ஏ வருது இ திமுக. இதே மாரி தாங்க இந்த ஓய்வூதியம் பிரச்சனை. அதுவும் இதே மாரி ஏதோ குடுத்தோம். அது இதுன்னாங்க. அதுல யாருமே இப்ப சாட்டிஸ்ஃபைடா இல்லையே. இப்ப இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்த கொண்டு வந்தோம்ன்னு சொல்றாங்க. இத வந்து டெம்பரவரியா 2 மாசத்துக்கு இழுக்கறதுக்கு தான் அவங்க வழி பண்றாங்களே ஒழிய, ஒரு தீர்வு குடுக்கல. பெர்மனன்ட்டா ஒரு சொல்யூஷன் அதுக்கு அவங்க குடுக்கல. சும்மா டெம்பரவரியா எலக்ஷன் வரையும் இவன தண்ண கட்டுறது. அதுக்கு தான் அவங்க ஒரு ஆள் வச்சிருக்காங்கல்லங்க. மிரட்டுறதுக்கு ஒரு ஆளு, அடிக்கிறதுக்கு ஒரு ஆளு, உருட்டுறதுக்கு ஒரு ஆளு, காசு குடுக்குறதுக்கு ஒரு ஆளு. அப்புறம் அவனுக்கு போர்வ குடுக்குறேன், புடவ குடுக்குறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு குரூப்பு. ஸோ இவங்க வந்து ஒரு 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 ஆள கவர் பண்றதுக்கு எத்தன வழி இருக்கோ அத்தன வழியையும் பண்ணுவாங்க. இவ்வளவு நாள் விட்டாங்கன்னீங்கல்ல, அதிலயே நீங்க புரிஞ்சுங்க அவங்களோட தரத்த. 12 ஒரு 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 நல்ல அரசாங்கமா இருந்தா, பிரச்சனைன்னு வந்தோனே, அத உடனே அதுல கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு என்ன நம்ம சொல்யூஷன் குடுக்க முடியுமோ, அத உடனடியா குடுத்து, அந்த தீர்வ குடுக்குறது அரசா, அப்ப அவங்களுக்கு குடுக்க வேணாம்னு தான் ஐடியா. 12 மாசம் இழுத்தடிச்சுட்டாங்க. லாஸ்ட்ல எலக்ஷன் வர்றப்ப இது எதுக்கு ஒரு தனியா ஒரு பிரச்சனை இவங்கள ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லி அதான். இதே மாரி டீச்சர்ஸ் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அ மெ இருக்கதுல ஹையஸ்ட் பப்ளிக் சர்வீஸ் பண்றது 2 கம்யூனிட்டி. ஒண்ணு டீச்சர்ஸ் கம்யூனிட்டி, இன்னொன்னு வந்து ஹெல்த் ஒர்க்கர்ஸ். அவங்க 2 பேரையுமே நீங்க ஒழுங்கா நடத்தலையே. அப்புறம் தூய்மை பணியாளர்கள். அவங்களையும் நீங்க எதுவும் பண்ணல. எல்லாருமே அவன் அங்கங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. கத்துனவன கண்டுக்காம ஏன்னா இது வந்து மக்களுக்கு போய் சேராததுக்கு ஒரே காரணம் எல்லா மீடியா கண்ட்ரோல்ல இவங்க வச்சிருக்காங்க. அதனால இது கரெக்ட்டா மீடியால போய் சேராது. அவன் கத்துவான், கத்திட்டு போறான். அத பத்தி கண்டுக்கவே கண்டுக்காத. இத ஏதாவது ஒரு சேனல்ல போட்டான்னா, அந்த சேனல புடுங்கி விடு. அவன வந்து 2 நாளைக்கு அந்த சேனல் தெரியாம பண்ணு. அவன் அதுல பயந்துகிட்டு 1, 2 பேர் போடுறதுக்கு விருப்பப்பட்டாலும் போட மாட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்குது. ஆனா இத வந்து நீங்க நினைக்கிறீங்களா? இவங்க காட்டாதனால மக்களுக்கு தெரியலன்னு. அ நீங்க ஒரு தூய்மை பணியாளருக்கு எவ்வளவு சொந்தம் இருக்கும்? எவ்வளவு அவங்களுக்கு தெரிஞ்ச நெட்வொர்க் இருக்கும்? அவ்வளோ பேருக்கும் அந்த கம்யூனிகேஷன் போகுமா? போகாதா? டீச்சர்ஸ் ஒரு சைடு, அரசு ஊழியர்கள் ஒரு சைடு, மருத்துவ பணியாளர்கள் ஒரு சைடு, தூய்மை பணியாளர்கள் ஒரு சைடு. கவர்ன்மென்ட் எம்ப்ளாயில மேக்ஸிமம் இந்த 4யும் கூட்டுனீங்கன்னா 90% வந்துரும். இப்ப அந்த 90% உள்ள அத்தனை குடும்பங்களுக்கும், அவர்களோட ரிலேட்டிவ்க்கும் இந்த தகவல் போய் சேருமா? சேராதா? சொல்லுங்க. அதனால இவங்க சேரணும், நினைக்கிற சேரும். மாரி சாதாரணமா ஹேண்டில் பண்ண முடியாது. காண்ல இந்தியனே கேள்வியா? இப்ப வந்து உங்க செயல் தலைவர் அவர்கள் வந்து இங்க வந்து பொங்கல் கொண்டாடிட்டு போயிருக்காரு. அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போனாரு. இப்ப மீண்டும் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வரதா செய்திகள் வருது. அதுவும் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற மாரி செய்தி வருது. உண்மையா? என்ன நடக்குது பாஜகல? ஒவ்வொரு தலைவரா வந்துகிட்டே இருக்காங்க. அதாவதுங்க எலக்ஷனுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. போன எம்பி எலக்ஷன பார்த்தீங்கன்னா, எங்களுடைய அத்தனை தலைவர்களுமே வந்து ஒரு மொத்தமா ஒரு 40 விசிட் இருந்தது. எல்லா தலைவர்களும் 2 தடவ, 3 தடவ எங்களுடைய டாப் லீடர்ஷிப் அவ்வளோ பேரும் வந்தாங்க. அதே மாரி இப்ப எலக்ஷன் வரப்போது இன்னும் 2 மாசம் இருக்கு. கண்டிப்பா அத்தன பேரும் வருவாங்க. எல்லாரும் ஏன்னா, இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கு. எலக்ஷன்ல இங்க கேண்டிடேட் செலக்ஷன் இருக்கு. அது இருக்கு. எந்தெந்த தொகுதி, என்ன ஏது அந்த ப்ராசஸ்ல ஏகப்பட்ட ஆக்டிவிட்டி இருக்கு. எலக்ஷன் வந்தா மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. அதுக்காக அத்தனை தலைவர்களும் வருவாங்க. இதுல வந்து பாரத பிரதமர் வந்து எப்பவுமே வந்து நம்ம தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிறதுல வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஈடுபாடோட உள்ளவங்க. இந்த திருப்பரங்குன்றத்த பத்தி ரெகுலரா கேட்டுக்கிட்டு, இத பத்தி கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி, இதுல என்ன பண்ணணும்னு அதனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரியாது அவங்க வர்றாங்களா, வரலையான்னு. இது ஊடகத்தோட செய்தி. அவங்க திருப்பரங்குன்றம் வராங்க, மதுரை வராங்க, அது வராங்க, இது வராங்கன்னு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரையில தெரியும். பட் இருந்தாலும் நாங்கலாம் வரணும்னு தான் விரும்புவோம் வந்து. அவங்க வந்து கண்டிப்பா திருப்பரங்குன்றம் வரணும். முருகன் கோயில்களுக்கு வரணும். முன்னாலே வந்து 2, 3 தடவ அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ணோம். கண்டிப்பா இப்ப எலக்ஷன் டயத்துல அவங்க நெறைய ட்ரிப்ஸ் இருக்கு. ஏதாவது ஒரு தடவ அவங்க வந்து கோயில்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு.